தன்னோட ஃபேன்ஸை கட்டுப்படுத்த துப்பு இருக்கா விஜய்க்கு? அதுதான் ஆகச்சிறந்த தலைமை பண்பு. இதே இந்த இடத்துல சீமானா இருந்தால் உடனடியாக கட்சி விட்டு நீக்கிடுவார். சீமானு அடிக்கடி சொல்லுவார், இங்கே ஒரு பொம்பளை பிள்ளைங்க அரசியல் மேடைக்கு வரதே பெருசு, நம்ம கட்சியை நம்பி பிள்ளைங்க வருதுங்க. அந்த பெண்களை ஏதாவது நான் கேலி செஞ்சேன், கிண்டல் செஞ்சேன்னு என்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அடுத்த நிமிஷமே நீயே கிளம்பி ஓடிடு. நான் கட்சியை விட்டு நீக்கணும் கூட நீ வெயிட் பண்ணாத, நீ போய்கிட்டே இரு. நீ எவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரின்னு சீமான் பகிரங்க எச்சரிக்கை விட்டுருக்கிறாரு. மாற்று கட்சியினர் இந்த திமுக, இந்த திராவிட சொம்பு, இந்த சுந்தரவள்ளி, அந்த சுந்தரவள்ளியை அசிங்கமாக நாம் தமிழரை விமர்சனம் பண்ணும்போது பதிலுக்கு தம்பிமாருக்கு விமர்சனம் பண்ணிட்டாங்க. சுந்தரவள்ளி போய் சீமான்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஒரு பொது இடத்துல பார்க்கும்போது, உங்கள் தம்பிங்கெல்லாம் என்ன இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, யார் பேசுகிறான்னு சொல்லுங்கள், நான் இப்போ விரட்டி விட்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ கூட கூப்பிட்டு திட்டும்போது, இல்லைனே அது நம்ம கட்சி, அண்ணன் பேசுனாலும் அது அண்ணனைத்தானடா பேசுச்சு, நீ எதுக்குடா பதிலுக்கு பேசுகிற? பெண்கள்னா அது எந்த கட்சியை சேர்ந்தாலும் பெண்கள் தானடா, இப்படிலாம் பேசலாமான்னு கண்டிச்சவர் சீமான். அந்த ஆளுமை இருக்குதா? தன் ரசிகர்களை, தன் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற வக்கு இருக்கா விஜய்க்கு? அப்புறம் நீ அரசியலுக்கு வா.